இப்போ திரு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்த்தரப்பிலிருந்து நிறைய ஊகங்கள்லாம் இருந்தது. பொதுவாக புது பிளேயர் வந்தாங்கன்னா பாராட்டலாம் மாட்டாங்க. அதிமுகவினர் வந்து விக்கிரவாண்டியில எவ்வளவு பெரிய கூட்டம் குடிச்சு பார்த்தீங்களா, இதெல்லாம் திமுகவுக்கு எதிரான கூட்டம் அப்படிலாம் மனம் திறந்து பாராட்டினாங்க. தொடர்ந்து இப்போது கூட பாஜக தலைவர்கள் அழைப்பு விடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் உறுதிப்படுத்தினாலும் கூட இல்ல திமுக வாக்குகள், எதிர்ப்பு வாக்குகள் சிதற போயிடக்கூடாது, நம்மள்கிட்ட வருவாங்கன்ற ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லப்பட்டதுன்னா, அதிமுக போயிடும் தாவேகாவோட, இவங்களுக்குள்ள ஒரு அலைன்ஸ் அப்படி வந்துரும் அப்படின்னு. இதுக்கெல்லாம் ஒரு தெளிவுரை மாதிரி அவர் பேச்சு இருந்ததா பாக்குறீங்களா? எப்படி புரிஞ்சுக்கல? எனக்கு அந்த செயற்குழு அப்படிங்கிறதே வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகம் வந்து ஆரம்பிச்சு ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அடுத்து 2வது மாநில மாநாடு நடத்த போறாங்க. இன்னமும் அவங்ககிட்ட ஒரு கிளாரிட்டி இல்லை. நீங்க வந்து வாசிக்கப்பட்ட தீர்மானங்கள், அந்த தீர்மானங்களை வாசித்தவர்களை பார்த்தீங்கனாலே அவங்களால ஒரு தீர்மானத்தை கூட அவங்களால வந்து முழுமையாக வாசிக்க முடியல. எழுதப்பட்ட தீர்மானம் அதை வந்து முழுமையாக வாசிக்க முடியல. குறிப்பா ஆதவர்ஜனா, மற்றவர்கள் வந்து மிக சாதாரணமாக இப்பதான் முதல்ல வந்து ஒரு கட்சிக்கு வர்றாங்கன்னு கூட சொல்லலாம். ஆதவர்ஜனாவுக்கு அந்த தீர்மானத்தை வாசிக்க தெரியல. அவர் வந்து கிட்டத்தட்ட பேசுறாங்கிறத தாண்டி உளறுகிறார். அவர் வந்து ஒரு லாக்அப் டெத் பத்தி பேசுறப்ப கூட சம்பந்தம் இல்லாமல் டாஸ்மார்க் பத்தி பேசுறாரு. அப்புறம் ஒரு தெய்வத்துக்கு சேவை பண்றதுக்காண்டி அவர் அறநிலையத்துறை கோயிலில் இருந்தார்னு அஜித்குமார் பத்தி பேசுகிறாரு. இன்னொன்று அவர் பேசுறதும் சரி, அவர் வாசித்த அந்த தீர்மானமும் சரி, ரொம்ப அபத்தமான ஒரு தீர்மானம். என்னன்னா வந்து ஒரு லாக்அப் டெத் நடந்திருக்கு, சிபிஐ விசாரணைக்கு மாத்திருக்காங்கிறது ஒரு குறைந்தபட்ச ஐக்கிய உள்ளவங்க கூட புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். என்னன்னா இந்த குற்றத்தில் தமிழ்நாடு காவல்துறை காவல்துறையில் சம்பந்தப்பட்டிருக்காங்கிறப்ப அவங்களே விசாரிக்கிறப்ப அதில் ஒரு பாரபட்சமான ஒரு விசாரணை இருக்கலாம் அப்படிங்கால சிபிஐக்கு மாத்துறாங்க. இதுதான் எதிர்கட்சிகள் எப்பயுமே கேட்கக்கூடியது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்படக்கூடிய ஒரு அவமானம், மாநில சுயாட்சி கேட்கக்கூடிய கட்சி இப்படி கேட்கலாமா, பொது மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா இப்படி ஒரு அபத்தமா எங்கேயுமே தீர்மானம் போட மாட்டாங்க. இந்த தீர்மானத்திற்குள்ள இருக்கக்கூடிய நுணுக்கங்களா நீங்க சொல்றீங்க. நம்ம ஒரு கூட்டணி கணக்குல நான் யாரோடு சேர போறேன் சேர மாட்டேன்றதுல ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. அதுதான் சொல்றேன். இப்ப அப்படி ஒரு தீர்மானம் போறாங்களா? இப்ப நீங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இப்ப அண்ணா பல்கலைக்கழகம் விவகாரம் பாத்தீங்கன்னா ஆளுநர்கிட்ட தான் போய் மனு கொடுக்கிறார் விஜய். அப்ப ஆளுநர் யார்? அவர் வந்து மத்திய அரசுடைய பிரதிநிதி. அப்ப அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் போய் ஆளுநர்கிட்ட கொண்டு போய் நீங்க கொடுத்ததுக்காக பொது மன்னிப்பு கேட்பாரா? இவரே மத்திய அரசோட ஓய்பிரிவு பாதுகாப்பு தான் கேட்கிறாரு. அப்ப அதுக்காக வந்து அவர் யாரை போய் சந்திக்க போறாரு? தமிழக வெற்றி கழக தொண்டர்களை தான் சந்திக்க போறாரு, தமிழ்நாட்டு மக்களை தான் சந்திக்க போறாரு. அதுக்கு நீங்க மத்திய அரசோட ஓய்பிரிவு பாதுகாப்பு வாங்கிக்குவீங்க, அது வந்து தமிழ்நாடு அளிக்கப்படக்கூடிய அவமானம் அல்லது துரோகம் சொல்ல முடியாதா? அப்ப ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறதுல கூட ஒரு கிளாரிட்டி இல்லை. சமீபத்தில் பாத்தீங்கன்னா அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை பத்தி ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. அந்த அறிக்கையிலுமே வந்து எந்த விதமான அரசியல் தெரியல. ஜாதிவாரி கணக்கெடுப்புனா என்ன, ஜாதிவாரி சர்வேக்கும் கணக்கெடுப்புக்கு என்ன வித்தியாசங்கிறது தெரியல. இல்ல இப்ப நான் திரும்பவும் சுகுணாதேவா, இப்ப நீங்க அதற்குள்ள இருக்கிற நுணுக்கமான விஷயம், இது சரியா இப்படி ஒரு தீர்மானம், நான் அதெல்லாம் கடந்து கேட்பது. முதல்ல யாரை எதிர்க்க போகிறோம் அதுல தெளிவா சொல்றாங்கல்ல, பாஜக திமுகவை எதிர்க்க போகிறோம் அப்படின்றது. ஷபீர் அவர்கள் சொன்னது அதிமுகவும் இல்லைங்க, இவங்க தலைமையில தான் அணி அமைய போகிறது, அதுல முடிந்த முடிவா வந்துட்டதா பாக்குறீங்களா? அதுல தெளிவு இருக்கு. திமுக எதிர்ப்பும் பாஜக எதிர்ப்பும் அந்த தீர்மானங்கள் இருந்தா கூட அதுலயுமே நம்ம வித்தியாசத்தை பாக்குறோம். திமுக தொடர்பான தீர்மானங்கள், தமிழ்நாடு அரசு தொடர்பான தீர்மானங்கள் சொல்றப்ப கபட வேடதார திமுக அரசு, இது விளம்பர மாடல் திமுக அரசுங்கிறாங்க. அதுக்கு வெறுமனே ஒன்றிய பாஜக அரசு, அவ்வளவுதான். அதுக்கு வேற எந்த அடைமொழியுமே இல்லை. அப்ப வந்து என்னன்னா வந்து திமுக எதிர்ப்பு அப்படிங்கறத முதன்மையாக அவங்க வைக்கிறாங்க. பாஜக ஒரு சாஃப்ட் அப்ரோச் இருக்கா? சாஃப்ட்ங்கிறத தாண்டி இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டி இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல 4 முனை போட்டியில மும்முனை போட்டியினுடைய அவங்களோட மெயின் டார்கெட்டுங்கிறதே திமுக எதிர்ப்பு தான். அதிமுக பாஜக கூட்டணியா இருந்தாலும் சரி, தாவேகாவா இருந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி, இவங்க வந்து மற்ற யாரையுமே விமர்சிக்காம வெறுமனே திமுக எதிர்ப்பு அப்படிங்கறத மட்டுமே வைக்கிறாங்க. அப்படி திமுக எதிர்ப்புன்னு வைக்கிறப்ப இருக்கக்கூடியது திமுக எதிர்ப்பு வாக்குங்கிறது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்குன்னா அது வந்து ஒரு முனையை நோக்கி போகவே போகாது. எல்லாருமே திமுக எதிர்ப்பு மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது வந்து மும்முனைகளை சிதறத்தான் செய்யும். அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கோம்னா, இப்ப நீங்க விஜயகாந்த் வர்றப்ப திமுகவும் அதிமுகவும் நாங்க தான் மாட்டோம், இவன் சீமான் கூட சொல்றாருன்னா, அப்ப நீங்க வர்றப்ப இவர் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்றப்ப கண்டிப்பா வந்து அதிமுக அந்த கூட்டணியில் வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. எடப்பாடி பழனிசாமி துணை முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணியில் வர முடியாது. இன்னொன்று, இவங்க நிறைவேற்றின பல தீர்மானங்களை பார்த்தீங்கன்னா அது அதிமுகவுக்கும் சேர்த்து தான் வந்து இருக்கிறது. இப்ப நீங்க பரந்தூர் விமான நிலையம் எடுத்துட்டீங்கன்னா அது எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி காலகட்டத்திலேயே வந்து அந்த பிரச்சனை தொடங்கிருச்சு. பிப்ரவரி 2023 பிப்ரவரியிலேயே தொடங்கிருச்சு. முருகபுத்தர் மாநாட்டில் போனதே அதிமுக அமைச்சர்கள் தான். நீ வெறுமனே பிஜேபி மட்டும் விமர்சிச்சு என்ன, இன்னைக்கு பிஜேபி கூட அதிமுக தான் இருக்குது. அப்படின்னா நீங்க வந்து இப்ப நீங்க வந்து திமுக எதிர்ப்பு வாக்குல ஒரு கணிசமான வாக்குகளை தாவேகா வந்து வாங்கலாம். இப்ப திமுக வாக்குகள் இருக்குல்ல, குறிப்பா வந்து மைனாரிட்டி ஓட்டுகளை தான் விஜய் வந்து குறிவிக்கிறார். இது திமுகவிடம் இருக்கக்கூடிய ஆன்டி பிஜேபி வாக்குகளை அவர் குறிவிக்கிறார்னா, நீங்க வந்து பிஜேபியோட இன்னைக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவை எந்தவித விமர்சனமே நீங்க பண்ணல. முருகபக்தர் மாநாடு நடத்தின பிஜேபியை வந்து விமர்சிப்பீங்க, பட் அந்த மாநாட்டுக்கு போன
பெரியாரையும் அண்ணாவையும் இழிவுபடுத்தியதாக சொல்லப்பட்ட அந்த காணொலி ஒளிபரப்பப்பட்டப்ப அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது உங்களுக்கு எந்த விமர்சனம் ஏன் இல்லைன்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம்? அப்ப அதுல என்ன கணக்கு இருக்கு? இல்ல அதுதான் எந்த கிளாரிட்டியுமே இல்ல. என்னன்னா வந்து வெறுமனே திமுக எதிர்ப்பு மட்டுமே வச்சுட்டு இல்ல ஷபீர் சொல்றது அதுல அவர் ஒரு புது கோணத்தை கொடுத்தார். அதிமுக வாக்குகளை நம்ம அவங்களையும் விமர்சிச்சு கன்சால்டேட் பண்ணிட வேண்டாம். திமுக எதிர்ப்புல யார் முன்னணியில் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஒரு தோற்றத்தை கொடுக்கிறப்ப அந்த வாக்குகள் கூட நமக்கு வரும். நம்ம ஏன் தேவையில்லாம அதிமுகவை விமர்சிக்கணும்ன்ற ஒரு அதுக்குள்ள ஒரு வியூகம் இருக்குன்றார். அதை ஏத்துக்கலையா நீங்க? இல்ல இப்ப ஏடிஎம்கே உடைய ஓட்டுங்கிறது ஒரு ஆசிலேஷன்ல தான் இருக்குது. இப்ப மட்டும் இல்ல, கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல இருந்த அதுல கணிசமான வாக்குகளை தான் அண்ணாமலை வந்து பிஜேபியில பெற்றார். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தீவிரமாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அடித்தளங்கிறது ரெண்டு தான். ஒன்னு திமுக எதிர்ப்பு, இன்னொன்னு வந்து ஒரு நட்சத்திர ஆளுமை, ஒரு கவர்ச்சிமிக்க ஆளுமை. இந்த ரெண்டுமே எடப்பாடி பழனிசாமியிடம் இல்லை. அந்த திமுக எதிர்ப்புங்கிறது எடப்பாடியை விட தீவிரமா அண்ணாமலை வைக்கிறாரு. அப்படிங்கிறப்ப அதிமுக வாக்குல கணிசமான அளவுக்கு பிஜேபிக்கு போச்சு. இப்ப வந்து திமுக எதிர்ப்பையும் வந்து விஜய் முன்வைக்கிறார். எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி இவர் ஒரு நட்சத்திர கவர்ச்சிமிக்க ஆளுமை அப்படிங்கிற அடிப்படையில் அதிமுக வாக்குகள் கணிசமான அளவுக்கு வந்து விஜய்க்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா அதே நேரத்தில் நீங்க அதிமுகங்கிற கட்சியை விமர்சிக்கணும், ஜெயலலிதாவையோ எம்ஜிஆரோ அல்லது சித்தாந்தை விமர்சிக்க வேணாம். நீங்க எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கலனா எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தி உள்ளவருடைய வாக்களை நீங்க எவ்வளவு தூரம் கன்சால்டேட் பண்ணுவீங்க? கிளாரிட்டி இல்லன்றது. அப்ப நீங்க என்னன்னா அதிமுக வாக்குகள்ல ஒரு கணிசமான அளவு அல்லது நாம் தமிழர் கட்சி வாக்குகளை ஒரு கணிசமான அளவுக்கு வாங்க முடியுமே தவிர நீங்க ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வாங்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி.